அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அநேக நேரம் நம்முடைய இருதயத்தில் ஒரு விதமான பாரம் வந்துவிடும். இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன், இந்த போராட்டத்திலிருந்து நான் எப்படி வரப்போகிறேன்னு சொல்லி நம்மையும் அறியாமல் ஒரு பயமும் வந்துவிடும். இங்கு யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. நாம் கூட செய்ய நினைக்கிறது தடைப்பட்டு போயிடும். நம்ம ஒரு பிளானை போடுவோம், அந்த பிளானு ஆப்போசிட்டாக போயிடும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிளான் பண்ணிட்டாருன்னா அதை தடை பண்ண யாராலையும் முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு அவர் ஒரு பிளானை உங்கள் குடும்பத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறார். என்னன்னு தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். எப்படி அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றால், பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை என்று சொல்லி இரண்டையும் அவர் பிரித்து காட்ட விரும்புகிறார். பழைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்திற்கு முன்பாக இருந்த ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதமாக இல்லையா என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டியது இருக்கும். யோபுவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் வாசித்து பார்த்தோமேயானால் இரண்டு விதமாக நாம் பிரிக்க முடியும். ஒன்று சோதனைக்கு முன்பாக, இன்னொன்று சோதனைக்கு பின் என்று சொல்லி. யோபு சொல்லுகிறார், நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் சோதனை வரலாம். அந்த சோதனை காலத்தை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மால் அந்த சோதனையை சகிக்கவே முடியாது. ஏன் எனக்கு இந்த சோதனை? நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன்? எந்த தொந்தரவும் யாருக்கும் கொடுத்தல, ஒரு காக்காக்கு துரோகம் நினச்சது கிடையாது. ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்மையும் அறியாமல் மனவேதனைப்பட்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை நாமே குறைத்து விடுகிறோம். சோதனை காலம் வந்துவிட்டது என்று உங்களுக்கே தெரியும். எப்படி என்றால், யோபுவினுடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் சோதனை காலத்துக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், என் பாதத்தை நான் நெய்யினால் கழுவினேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு செழிப்பாகத்தான் இருந்தது. சரிங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு? யோபு சோதிக்கப்பட்ட பின்பு வந்த ஆசீர்வாதத்திற்கும் யோபு சோதிக்கப்படுவதற்கு முன்பு வந்த ஆசீர்வாதத்திற்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. அதுபோல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு முன்பாக நடந்த ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் யோசனை செய்து கொண்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துச்சு, நான் இப்படிலாம் இருந்தேன் தெரியுமா, எத்தனை வேலைக்காரங்க இருந்தாங்க, எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்துச்சு, கார் இருந்துச்சு, எங்ககிட்ட அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு எல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் இப்போ நாம் இருக்கிறது சோதனை காலகட்டத்தில். அதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்போது இப்போ நம்ம சோதனை காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்காது? இருந்த எல்லாத்தையும் இழந்து நிற்கிற காலமாக இருக்கும். அதுதான் சோதனை காலம். இருக்கிறதெல்லாம் நம்மளை விட்டு இழந்து நாம் என்ன செய்கிறோம்? நிற்கதியாக நிற்கிறோம் பாருங்க. ஒரு ஆறுதலுக்கு கூட ஆள் கிடையாது, உதவிக்கு யாருமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு நின்று கொண்டு இருக்கிறோம். அப்போது நம்முடைய மனசு எப்படி இருக்குன்னா, என்னுடைய பூர்வ காலத்தை நான் சிந்தித்து பார்க்கிறேன். பூர்வ காலம்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நடந்தது தான். அந்த நாட்களை நான் சிந்தித்து பார்க்குறேன். நான் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தேன், எங்கள் குடும்பம் எவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு, நான் நினச்சதெல்லாம் சாதிக்க முடிஞ்சிச்சு, செய்ய முடிஞ்சிச்சு. இப்போ அப்படி அல்ல. என்னுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறிவிட்டது. இப்போ நான் மிகவும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றன் பின் ஒன்றாக நான் இழந்து விட்டேன். என்னுடைய நண்பர்களை இழந்தேன், சொந்த பந்தங்களை இழந்தேன், எனக்கு அருமையானவர்களுடைய உயிரை நான் பறிகொடுத்தேன். தனித்து விடப்பட்டவனாக நிற்கிறேன். எந்த ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு இல்லை என்று சொல்லி இந்த சோதனை காலத்திற்குள்ளாக நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களானால் இந்த செய்தி உங்களுக்காக தான். அப்போது நான் அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி போகிறேனா, அல்லது அவர் என்னை சோதித்த பிறகு நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்திற்குள் போக விரும்புகிறேனா என்பது தான் இங்கே கேள்வி. இந்த இரண்டு ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆசைப்பட்டால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதே யோபு சொல்லுகிறார், நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன்,
நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு அருள வேண்டும். நான் என்ன தப்புயா செஞ்சேன்? நான் யாருக்கும் தீம்பு செஞ்சது கிடையாது, எந்த கஷ்டமும் யாருக்கும் கொடுத்தது கிடையாது, நான் நல்லா தானே இருந்தேன். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்பேன், எனக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு? நான் செய்த தவறு என்ன? என்னை தராசிலே வைத்து நிறுத்து பார்த்தால் 100% நான் கரெக்டாக இருக்கேன். நீர் கர்த்தர், நீர் தேவன், ஆகவே நீர் இப்படி கரெக்டாக இருக்கிறீர். ஆனால் நான் தாயின் வயிற்றில் பிறந்த ஒரு பாவியாக இருந்தாலும் 100% சரியாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த தேவனிடத்தில் நாமும் கூட சில வேளைகளில் இதை கேட்கிறோம். அப்பா, நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஏன் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் இழந்தேன்? ஏன் நான் எல்லாத்தையும் பறி கொடுத்தேன்? ஏன் எல்லாம் என்னை விட்டு போச்சு? இதுக்கு ஏதாவது ஒன்று தீர்வு வேணும், எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி அவரை நம்ம உலுக்கிட்டு இருக்கோம். என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அவரை நம்ம உலுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே யோபு அதே கேள்வியை தான் கேட்டார். ஐயா நீர் பரிசுத்தர், ஐயா நீர் கர்த்தர், நீர் பெரியவர், நீர் தேவனுக்கெல்லாம் தேவனானவர். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் பிறந்தது ஒரு பாவ பூமியில், இந்த மண்ணில் பிறந்து நான் பரிசுத்தமாக இருக்கேன், நான் 100% கரெக்டாக இருக்கேன். என் மேலே என்ன குற்றம் கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க என்று சொல்லி அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு வார்த்தை அங்கு புறப்பட்டு வருகிறது. அதை அவர் பார்க்கிறார். கேளுங்க, யோபு 42:5 என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. காதினால் என்ன கேள்விப்பட்டிருந்தார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட அந்த வார்த்தையை அவர் கேள்விப்பட்டிருந்தார். இப்படி ஒருவர் இந்த மனுக்குலத்தில் பிறப்பார், அவர் அகில உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறவராக இருப்பார் என்று சொல்லி அவர்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்பதுதான் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை. இதை அவர் காதினால் கேள்விப்பட்டிருந்தார். இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அந்த கண் என்ன பார்த்துருக்குன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ வீம்பு பேசினார், அவ்வளோ சட்டம் பேசினார், அவ்வளோ ரூல்ஸு பேசினார். ஆனால் கடைசியாக நான் காதால் கேட்டேன், இப்போ என் கண்ணால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன்னு சொன்னார். அப்போ இவ்வளோ நேரமும் சாம்பலில் ரட்டு உடுத்தி இருந்து மனஸ்தாபப்பட்டார், அது என்னது? ஆனால் இப்போ மறுபடியும் சொல்கிறாரு, நான் என்னை அருவருத்து. அவர் அருவருக்கிறார். அது வரைக்கும் அவரை குறித்த அப்படியே ஒரு மெப்பு இருந்துச்சு. நான் இவ்வளோ செய்கிறேன், நான் அவ்வளோ சாதிக்கிறேன், அவ்வளோ கரெக்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மெப்பு இருந்துச்சு, ஒரு தைரியம் இருந்துச்சு, ஒரு திமிரு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அவர் பார்த்தது என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்ட அந்த சிலுவையை அவர் பார்த்த பிறகு தேவாதி தேவனுக்கு, காணக்கூடாத இறைவனுக்கு இந்த கதியா? அவர் இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்குள்ளாக தன்னை அர்ப்பணிக்கிறாரா? அப்போ நான் எம்மாத்திரம்? நான் பெரிய இவன் என்று பேசினேனே, நான் பெரிய இவள் என்று பேசினேனே, நான் இதை சாதித்தேன், அதை சாதித்தேன், நல்லது செய்தேன், ஏழைகளுக்கு உதவினேன், எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், என்னை பார், இந்த சிலுவை மரத்தை பார், அதிலிருந்து வழிகிற இரத்தத்தையும் அதிலிருந்து பிந்து தூளாக இருக்கிற அந்த சதைகளையும் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன தெரியுமா சொல்லும்? ஐயோ, நான் அதமானேன், நான் பாவி, நான் இவ்வளோ வீம்பு பேசியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நான் ஏன் இப்படி இருந்தேன்? இந்த சிலுவை காட்சிக்கு முன்பாக எனக்கு ஒன்றுமே இல்லை, நத்திங், நான் ஒரு சீரோ. என்றைக்கு ஒருவர் தன்னை அருவருத்து சிலுவையை மேன்மை பாராட்டுகிறோமோ அன்றைக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதம் தானாக வரும். ஹல்லேலூயா. ஆகவேதான் பரிசுத்த வேதாகமத்தில் பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், நான் என்னையும் என் மாம்ச இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யார் யார் இன்னைக்கு நம்மையும் நம்முடைய மாம்ச ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்கணும். சொல்லுறது ரொம்ப ஈஸி, நான் அப்படி செஞ்சிட்டேன், நான் இப்படி செஞ்சிட்டேன், நான் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விட்டுட்டேன், ஆண்டவருக்காக இதை செய்தேன், எல்லாம் சொல்கிறது ஈஸி. ஆனால் அந்த சிலுவை காட்சிக்கு முன்பாக நாம் செய்கிற எல்லா நற்கிரிகளும் ஒரு கால் தூசுக்கு சமமாக போய்விடுகிறது.
ஒரு பாவிக்காக ஒரு நீதிமான் தண்டிக்கப்படுகிறார். அன்பானவர்களே, இதுக்கு அழகான ஒரு விளக்க உரை கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒரு முறை 2 நபருக்கு ஆப்ரேஷன் நடக்க இருந்தது. அது ஒரு தாயார் அவர்களுடைய கிட்னியை எடுத்து அவர்களுடைய மகன் குடித்து வெறித்து தீய செயல்களை செய்து 2 கிட்னியை இழந்து போன மகனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆகவே இருவருக்கும் ஒரே நேரத்தில் அது நடக்கவிருக்கிறது. அங்கே இருந்த எல்லாருமே அங்கே இருந்த அந்த மகனுக்காக ஜெபிக்க சென்றார்கள். நான் மட்டும் அந்த தாயாருக்காக ஜெபிக்க சென்றேன். அப்பொழுது எல்லாரும் என்னை ஒரு கேள்விக்குறியோடு பார்த்தாங்க. ஏமா, இங்கே அவங்க மகன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு, பிழைப்பார மாட்டாரான்னு தெரியல, அவருக்கு ஜெபிக்காமல் அவங்க அம்மாவுக்கு போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னாங்க. நான் சொன்னேன், அவன் வாழ்நாள் முழு குடித்து அழித்து தன்னுடைய சரீரத்தையும் ஜீவனையும் அழித்து கொண்டு இருக்கிறான். அவன் ஏற்கனவே நாசம் பண்ணிட்டான். ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லை. அவர்கள் பிறந்தது முதல் இது வரைக்கும் அவங்க மேலே கத்தி கூட பட்டது கிடையாது. அவங்க சரீரத்தை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க, பரிசுத்தமாக காத்திருக்கிறாங்க. இப்போது அவங்க அதற்குள்ளாக செல்ல போகிறாங்க. ஒரு உறுப்பை இழக்க போகிறார்கள். தன்னுடைய சொந்த மகனுக்காக இதை தியாகம் பண்ண போகிறார்கள். யோசித்து பாருங்க. நான் நன்றாக இருக்கேன், நான் ஏற்கனவே நாசமாக போயிட்டேன். நான் என்னுடைய சரீரத்தையும் சரி ஆவியையும் சரி ஆத்மாவையும் சரி கெடுத்து வச்சிருக்கிறேன். நான் செத்தன நரகத்துக்கு தான் போவேன். ஆனால் எனக்காக பாவம் அறியாத அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு பாவமாக்கப்பட்டார், காரி துப்பப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த சிலுவையை யோபு பார்த்த பிறகு தன்னைத்தான் அருவருத்தார். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நான் என்னை அருவருக்கிறேன், நான் என்னை அருவருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் கண்ணாடியில் நம்மளை பார்க்கும்போது நம்ம நினைக்கணும்னா என்ன நினைக்கணும் தெரியுமா? இந்த அழகுக்கு காரணமானவர் யார்? நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணமானவர் யார்? என் கண்ணில் பார்வை இருக்குன்னா அதுக்கு காரணமானவர் யார்? நான் இவ்வளோ அழகாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணமானவர் யார்? நான் நடக்கிறேன்னா அதுக்கு காரணமானவர் யார்? நான் பரிசுத்தமாக வாழுகிறேன்னா அதுக்கு காரணமானவர் யார்? நான் பரலோகத்துக்கு போகிறேன்னா அதுக்கு காரணமானவர் யார்? அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். ஆனால் நாம் நினச்சிக்கிறோம், நான் இப்படி இருக்கேன், மற்றவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கி, ஏப்பா அவன் பெரிய பாவியிலும் பிரதான பாவி, அவனுக்கெல்லாம் கோடிக்கணக்காக பணம் கிடைக்குது, அவங்கெல்லாம் மேலே இருக்காங்க, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, ஆனால் எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. என்ன இதே புலம்பல் தானா? எப்பவும் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நாம் நன்றி என்றைக்கு தான் சொல்ல போகிறோம்? நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பாருங்க, இதை கர்த்தருடைய கிருபை. இந்த பேச்சை நிறுத்த அவரால் முடியும். ஒரு செகண்டில் முடிஞ்சிடும். என் கண்ணில் இருக்கிற பார்வையை பிடுங்க அவரால் முடியும். ஏன் எனக்கு தந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாரு? இந்த மரம் இந்த வருஷமாச்சும் கனி கொடுத்துறாதா? இது ஏன் பிள்ளை, இது ஏன் பிள்ளை. உங்களை அவர் மார்பில் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறாரு. நீ என் கண்மணி, உன்னை தொட்டானா அது என் கண்ணை தொடுறதுக்கு சமம்னு சொல்லி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் அவர். அப்படிப்பட்டவர் அவர் செய்ய நினைத்தது ஒருபோது என்ன செய்யாது, தடைப்படாது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட தகப்பனுடைய கரத்தில் யாரை கொடுத்துருக்குறோம்? நம்ம கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய ஜீவனை கொடுத்துருக்குறோம், நம்மளுடைய கணவரை கொடுத்துருக்குறோம், நம்முடைய பிள்ளைகளை கொடுத்துருக்குறோம், நம்முடைய வியாபாரத்தை ஒப்படைச்சிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கணவனுடைய வியாபாரம் செழிக்கணும்னு மனைவி ஆசைப்படுறாங்க, மனைவி நல்லா வரணும்னு ஒரு கணவர் ஆசைப்படுறாங்க, பிள்ளைகள் நல்லா வரணும்னு பெற்றோர் ஆசைப்படுறாங்க. அப்பா, பாவிகளாகி நாமே நல்லது நடக்க இவ்வளோ பிரயாசப்படும் போது நமக்காக ஜீவனை கொடுத்தவர் எவ்வளோ பிரயாசப்படுவார் என்று யோசித்து பாருங்கள். அவர் சோதிக்கப்பட்டார், அவர் தன்னைத்தான் அருவருத்தார், தூளில உட்கார்ந்தார், ஓட்டை எடுத்து சாம்பலில் உட்கார்ந்து சுரண்டி கொண்டிருந்தார், நாற்றம் எடுத்த உடல் எல்லாம் போனது. ஆனால் ஒன்று மட்டும் அவரை விட்டு போகவில்லை. அது என்ன தெரியுமா? அதுதான் விசுவாசம், அவர் மீது கொண்ட விசுவாசம். நான் மரித்தாலும் நான் உயிர்த்தெழுந்து அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை பார்க்கும் என்று சொல்லி அவர் வைத்திருந்த அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசமும் அதுதான். நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், அவர் எனக்கு தருவார், அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த விசுவாசத்தை குறித்து தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் மீது கடந்து வரும். அதன் பிறகு
சோதனை சகித்து அதில் இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த யோபுவுக்கு வந்தது அன்பானவர்களே. அப்பொழுது யோபினுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரித்தது. அவருக்குண்டான எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொண்டார். 2 மடங்காக பெற்றுக்கொண்டார். முன்னால் அறிமுகம் அல்லாதவர்கள் எல்லாரும் வந்து அவருக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். தங்கத்தையும் வெள்ளியையும் வைரத்தையும் கொடுத்தார்கள், பணத்தை கொடுத்தார்கள், மதிப்பை கொடுத்தார்கள். இழந்த எல்லாம் 2 மடங்காக யோபுவுக்கு கிடைத்தது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனை காலங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்தேன்னு சொல்ற பாரு, அதை 2 மடங்காக்கி நான் உனக்கு தர வல்லவராக இருக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் தருவார். நீங்கள் யாரையும் நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. யாரும் உங்களுக்கு உதவி செய்ய இல்லை, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார். நிச்சயமாக அவர் இந்த நாளில் தர வல்லவராக இருக்கிறார். என்னுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர்கிறது. அதுபோல் உங்களுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர்கிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. இவருக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு அருள் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை குறித்து தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். யோபு முன்பாக இருந்த ஒரு வாழ்க்கையும், அதாவது சோதிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த ஒரு வாழ்க்கையும், யோபு சோதிக்கப்பட்ட பின்பாக இருந்த ஒரு வாழ்க்கையும் குறித்து தான் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். யோபு சோதிக்கப்படுவதற்கு முன்பாக ராஜ வாழ்க்கை வாழ்ந்தார். யோபுவை போல ஆடு மாடு ஒட்டகம், சொந்த பந்தங்கள், அடியாட்கள், வேலையாட்கள், பணக்காரனும் செல்வந்தனுமாய் இருந்தான்னு இருக்கு. அப்புறம் ஏன் இது நடந்துச்சு? இந்த யோபுவை கொண்டுதான் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். என் பிள்ளைகள் எல்லாரும் அவர் மூலமாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நியமித்து வைத்திருந்தார். மனிதன் 100% சரியாக இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல, சிலுவைக்கு முன்பாக நான் என்னை அருவருத்து விட்டேன் என்று சொல்வது தான் முக்கியம் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் என் சுயத்தில் நிற்கிறேன், நான் என் பலத்தில் நிற்கிறேன். அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. நாம் அந்த சிலுவையை பார்க்க வேண்டும். அந்த சிலுவைக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். இந்த சிலுவையின் பாடுகளுக்கு முன்பாக, அந்த இரக்கத்துக்கு முன்பாக, அந்த கிருபைக்கு முன்பாக நான் ஒரு தூசி. நான் யாரு? அருவருக்க நான் கற்றுக்கொண்டேனா? என்னை அருவருக்க நான் கற்றுக்கொண்டேனா? இன்னும் நான் அப்படியாகும் பெருமை பேசிட்டே இருக்கிறேனா? சிலர் சோதிச்சுக்கிட்டு இருப்பார் கர்த்தர். சோதனை காலத்தில் நம்ம போய்கிட்டு இருப்போம், எல்லாத்தையும் இழந்திருப்போம். ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாம் இழந்து நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருப்போம். அப்போ கூட என்ன தெரியுமா, திமுரு பேச்சு அடங்காது. ஐயோப்பா, என்னை மாதிரிலாம் யாராலையும் செய்ய முடியாது. நான் அப்படி தான், அதனால தான் சொல்கிறேன். அப்பா, என்னை மாதிரிலாம் யாராலையும் செய்ய முடியாது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் காலையில் எழுந்திரிச்சிருவேன், ஓடுன்னு ஓடுவேன், இங்கே ஓடுவேன், அங்கே ஓடுவேன். எதுக்கு ஓடணும்? எல்லாம் நம்மளுக்காக ஓடணும். கர்த்தர் பார்த்தாரு, போதும் நிறுத்துன்னாரு. நீ உணர மாட்டியான்னாரு. என்ன உணரணும்? ஓடிக்கிட்டே இருக்க, சிலுவையை பாருன்னாரு. பார்த்தோமா? அதற்கு பின்பு உணர்வடைஞ்சிச்சா? அருவருத்தமா? அதற்கு பின்பு வருகிற ஆசீர்வாதம் 2 மடங்கு இருக்கும். அது என்ன 2 மடங்கு? என்ன 2 மடங்கு? 1னா 2 அப்படியா? எனக்கு தெரிஞ்ச 2 மடங்கை பற்றி சொல்லட்டுமா? 1 ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று சரீர பிரகாரம், அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த 2 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். புரியுதா? இப்போ அப்போது நாம் கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு இந்த சிலுவையை பார்த்து நம்மை நாம் அருவருத்து முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொன்னதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. அது தாங்க சிறப்பு, அது தாங்க உண்மையான வாழ்க்கை, அது தாங்க நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகுது. அப்போ இதுக்கு முன்னாடி அவருக்கு தானே நான் செஞ்சேன், இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்தது அவருக்கு தானே. ஆனால் அவருக்கு தான் வாழ்ந்தோம், அவருக்கு தான் செஞ்சோம், அவருக்காகத்தான் இருந்தோம், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் செய்தது என்னது? நான் என்கிற அகந்தை நமக்குள்ளே காணப்பட்டது. இப்போ என்ன வருது? யார் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார்.
மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நான் ட்ரிபிள் எம்ஏ படிச்சிருக்கிறேன். நான் கமாலியல் பாதத்து அருள் உட்காந்து பாடம் படித்தவன். தூக்கி வீசினாரியா தூசியும் குப்பையுமா. என் சொத்து வேண்டாம், என் படிப்பு வேண்டான்னு இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். தெரியுமா உங்களுக்கு? அப்போ நாம் பெரிய ஞானின்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம தேவனால் பயன்படுத்தப்பட முடியாது. தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கிறவன் தாழ்த்த தான் படுவான். அவர் 2 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். யோபினுடைய பெண் பிள்ளைகளை போல உலகத்தில் அழகான சௌந்தரியமான பிள்ளைகளே கிடையாது. ஏன் அப்படி வந்துச்சுன்னா, அவருடைய சரீரம் அழுகி குழுகுழுத்து நாரி போனதுனால இவருக்கு பிறக்கிற பிள்ளையெல்லாம் எப்படி இருக்குமோன்னு நினச்சாங்க. பார்த்தா இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அவ்வளோ அழகான பிள்ளைங்க. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கலாம். எல்லாத்தையும் இழந்துட்டேப்பா, என்னப்பா எனக்கு இருக்குது, இனிமேல் எந்த ஹோப்பும் எனக்கு இல்லை அப்படின்னு கூட இருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், பணம், புகழ், பதவி இது மாத்திரமே ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் என்பது சிலுவையை குறித்த உபதேசத்தை சரியாக நாம் புரிந்து கொண்டு சிலுவைக்கு கீழாக நின்று, நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை, என்ன நான் தாழ்த்துறேன்ப்பா, எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இது வரைக்கும் இல்லை, இனிமேல் தாங்கப்பா, நான் உங்களுடைய சிலுவையை பார்த்து வாழ்ந்துட்டுருக்கிறேன்ப்பா, இனிமேல் நான் வாழ போகிற வாழ்க்கை அப்படி இருக்கட்டும்ப்பா. யார் நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமோ அவர் ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாமல் இருந்துட்டு இருக்கலாம். எல்லாரும் சொல்லலாம், உங்கள் பிள்ளைங்க அப்படி இருக்காங்க, உங்கள் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, என் பிள்ளையா இப்படி இருக்கு, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என் பிள்ளை இன்னும் படிக்க போகலை, என் பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எங்கள் வீடு இன்னும் கட்டப்படலை, இந்த வீட்டை எப்போ எவன் பிடிங்கிட்டு போவான்னு தெரியாது, நான் இன்னும் கடன்லேயே இருக்கேன், செத்துடலாமான் இருக்கு. இந்த சோதனையில் இருந்து வெளியே வர்றதுக்கு தான் நான் வழி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரே வழி, நாம் கர்த்தரிடத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறது தான். அந்த சிலுவையின் இடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கறது தான். ஒருவேளை இது வரைக்கும் நம்ம ஒப்பு கொடுக்காம அப்படியே திமுறாக இருந்திருந்தோம்னா இன்றைக்கி ஒப்பு கொடுப்போமா? அப்பா, என்ன நான் தாழ்த்தி உங்கள் கையில் தாரேன், இனிமே நான் இந்த திமிர் பேச்சுக்கெலாம் வரல, இன்னும் நான் தாழ்த்துறேன், நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைப்பா, நான் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டேன். ஒரு பிள்ளை தகப்பன்ட்ட எப்போ வரும்னு சொல்லி தகப்பன் காத்துக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? என் மகன் எப்போ வருவான், அவன் வாரான், கந்த கோலமாக வாரான். அந்த கந்த கோலமாக வந்தால் கூட அந்த தகப்பன் அந்த மகனை அடையாளம் கண்டு கொண்டு ஓடி போய் பிடிச்சி கட்டி பிடிச்சி, அங்கே ஐயா நீ வந்துட்டியான்னு கேட்குறாரு. எல்லாவற்றையும் கொடுக்குறார். அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுக்குறார். இழந்து போன ரட்சிப்பின் வஸ்திரத்தை திரும்ப அவன் பெற்றுக்கொண்டான். முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்டான். அழகான பாதரட்சிகளை பெற்றுக்கொண்டான். நல்ல கொழுத்த கன்றுகளை அவனுக்காக அடிக்கப்பட்டது. இது எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது. தகப்பன் இடத்துல வாங்க, ஒப்பு கொடுங்க. அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. பாருங்க, கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கினும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு வேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுமா மாறாதா, நான் இப்படி தான் இருக்கணுமா, இல்லை எனக்கு இப்படி தான் வாழ்க்கையா, இல்லை நான் இப்படியே இருந்து செத்துடணுமா, எதோ உங்கள் மனசுக்குள்ளே ஓடுதில்ல. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய முன்னால் வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், பின்னால் நீ திரும்பி பார்க்க போகிற, இனி வாழ போகிற வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிங்களா? நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அது எப்படி? எனக்காக நீங்கள் ஜெபிச்சா அது கேட்குமான்னு நினைக்காதீங்க. அதுக்கும் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். ஒரு தாய் கடைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 4 பிள்ளைங்க, சரிங்களா? இந்த 4 பிள்ளைகளும் அம்மா கடைக்கு போயிட்டு வராங்கன்ட்டு 1வது 3வது மகன் ஓடி போனான். ஓடி போய், அம்மா வெயிட்டாக இருக்கா, தாமா நான் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறேன்னா, இல்லை நானே கொண்டுட்டு வரேன்னாங்க. அடுத்து ஒரு பிள்ளை வருது, எம்மா தாமா நான் தூக்கிட்டு போகிறேன்னுச்சு. இல்லைப்பா நான் கொண்டு வரேன். அடுத்த ஒரு பிள்ளை வந்துச்சு, எம்மா தாமா நான் தூக்கிட்டு போகிறேன். இல்லைப்பா நான் கொண்டு வரேன். அடுத்த ஒரு பிள்ளை வந்துச்சு, ஏம்மா தாங்கம்மா கை வலிக்குங்க தாங்க அப்படின்னுச்சு. கொடுத்துட்டாங்க அவங்க அம்மா. இந்த 3 இப்படி யோசிக்கி, என்னங்கடா இது,
நாம கேட்டோம் தரல, இவங்க கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. இது என்ன விசித்திரமாக இருக்குது. வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா சொன்னாங்க, அதில் பண்டம் இருக்குது, நீயும் எடுத்துட்டு மிச்சம் 3 பேருக்கும் பங்கு வச்சு கொடுறா. சொன்ன உடனே அந்த குழந்தை பார்த்துச்சு, எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்துச்சு. அவங்களுக்குன்னு ஒரு பங்கு இருந்துச்சு பாருங்க, அதுவும் அப்படியே டேபிளில் இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து சீக்கிரமாக இளைய மகன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு, இன்னும் கொஞ்சம் இருக்குமா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, ஏன் பங்கு இருக்குது, நான் தரட்டா? அந்த குழந்தை சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த தாய் சொன்னாங்க, இங்கே வாங்க, நீங்கள் 3 பேர் என்ன கேட்டீங்க, ஏன் அவகிட்ட மட்டும் கொடுத்தீங்க, எங்கிட்ட தரலன்னு கேட்டீங்கல்ல. இப்போ புரியுதா? தனக்குரிய பங்கையும் தானம் பண்ணுகிற ஒரு குழந்தை அது. அப்படிப்பட்ட பிள்ளைகிட்ட தான் என்ன செய்ய முடியும், பங்கு வச்சு கொடுக்க சொல்லி கொடுக்க முடியும். நீங்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க, அடுத்தவங்க பங்கையும் ஆட்டா போட்டிருப்பீங்க. அதனால தான் உங்கள் கையில் தரல. நாங்கள் அதுபோல தான் ஜெப வாழ்க்கையும் அதுபோல தான். நான் எனக்காக வாழ்கிறத விட மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக வாழணும் என்று சொல்லி நான் விரும்புகிற அந்த விருப்பத்தை தேவன் பார்க்கிறார். அவர் என்னை அழைத்திருக்கிறார். இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். புரியுதா? எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமே ஜெப ஊழியம்தான். யார் யார் எதற்காக ஜெபிக்கணும்னு சொல்கிறீங்களோ அதுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய தலையாகிய கடமை. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்கிறீங்க, நான் அதற்காக பாரம் எடுத்து ஜெபிக்கணும், முயற்சி எடுக்கணும். இதுதான் என் கடமை. சரிங்களா? இப்போது உங்களுடைய ஜெப விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த ஃபோன் நம்பர், இதுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். கட்டாயமாக நான் ஜெபிப்பேன். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நிச்சயமாக நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. விசுவாசம் இருந்தால் கால் பண்ணுங்கள், நம்பிக்கை இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்ன ஜெப குறிப்பு என்கிட்ட கொண்டு வந்தாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அவர் நல்லவர், அன்புள்ளவர், உங்களை நேசிக்கிறார், என்னையை நேசிக்கிறார், உலகத்தில் உள்ள எல்லாரையும் நேசிக்கிறார். சரியா? கர்த்தர் நம்ம நேசிக்கும் பொழுது சத்துருவால் ஒன்றும் செய்யுங்க. மனுஷர் நம்மளை கீழே தள்ளணும்னு நினைச்சாலும் கர்த்தர் நம்மளை தூக்கி உயரத்தில் வச்சுருவார். சரியா? இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நாம் இணைஞ்சி ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கீங்க, எனக்கு அது தெரியுது. நானும் உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நாம் இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் அதை கேட்பேன்னு சொல்லியிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே யோபுவினுடைய முன் வாழ்க்கையை காட்டிலும் பின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுபோல் உங்களுடைய முன் வாழ்க்கை, ஒருவேளை நான் நல்லா தானே இருந்தேன், அப்படி இருந்தால் கூட போதுமே, அதை விட மேன்மையாய் உங்களை வைப்பார். அப்படி அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அப்படிங்கிற போல உங்கள் சொந்த பந்தங்களே பார்த்து, எம்மா இவங்களுக்கா இவ்வளோ வாழ்க்கை, எப்பா எப்படி கலந்தாங்க, அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய முன் வாழ்க்கையை காட்டிலும் இனி வரும் வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துவீராக. உம்முடைய தூய கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்து உங்களுக்கு அற்புதத்தை பெற்றுத்தர ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா.